integrate the function x divided by e power x square அல்லது எக்ஸ்போனென்ஷியல் இந்த ஆர்குமெண்ட்டில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த கொஸ்டின் நம்ம சிபிஎஸ்சி புக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 7.2லேருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். இதுதான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். முதல்ல இன்டகிரேட் பண்ண போகிறோன்னா அதை முதல்ல ஐ அப்படின்னு நம்ம எழுதிட்டு இன்டகிரல் கொடுத்துக்கப்படுறத நம்ம எப்படி சொல்லணும், எப்படி கால் பண்ணணும்னா, எப்படி அழைக்கணும்னா இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கூப்பிடணும். சாரி, கொடுக்குறத நம்ம இது இன்டகிரண்ட் நம்ம சொல்லணும். ஓகே, இது இன்டகிரண்ட் யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம்? எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே லெட்டர்ஸ் எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸை பொறுத்து மட்டும்தான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒன்லி வி கேன் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அலோன். இந்த ப்ராப்ளம் இந்த சாப்டர் 7.2ல் எப்படிப்பட்ட இதாக கொடுத்துருக்காங்கன்னா இன்டகிரேஷன் எஃப் ஆஃப் ஜி, ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த உள்ளுக்கு இருக்குல்ல அந்த ஃபங்க்ஷன், அந்த டீப்பஸ்ட் ஃபங்க்ஷன், உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆழமான ஃபங்க்ஷனை என்னுடைய டெரிவேட்டிவ் வெளியில் இருக்கும். அப்படிப்பட்ட இன்டகிரேஷன்ஸ் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி யார் அந்த ஃபங்க்ஷன் ஜி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு நம்ம நேம் என்ன கொடுக்கணும்? வி ஹாவ் டு கிவ் அ நேம் ஜி. அதுக்கடுத்து வி ஹாவ் டு டூ டிடி பை டிஎக்ஸ். அப்புறம் the whole இன்டகிரேஷனுமே we have to convert into எல்லா இன்டகிரேஷனுமே எல்லா இன்டகிரேஷனும் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா as a variable of t-யாக நம்ம மாற்றணும். டீங்கிற எழுத்துக்களாக மாற்றணும். we have to convert the whole persons to persons having only t. சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம். we are given such an integrand அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன மாடிஃபிகேஷனுக்காக I am going to bring e power x square e exponented x square I am writing like this. கீழே இருக்கிற மேலே எடுத்துகிட்டு வரும்போது, so if you have 1 by e power a, when you bring it to the numerator it will be e power minus a. just to recapitulate, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இங்கே யார் இருக்காங்க? dx அப்படின்னு ஒரு நபர் இருக்குது. ஓகே, ஸோ இஃப் யூ லுக் ஓவர் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வி ஹாவ் அன் அனதர் ஃபங்க்ஷன். நமக்கு யார் இருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்காங்க. இஃப் யூ டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் 2xன்னு வருமா? ஆனால் 2 இல்லை, டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் 2. பட் யூ ஹாவ் அதனுடைய வடிவத்தில் தட் பேட்டர்னில் தட் ரிசம்பிளன்ஸில் அதனுடைய ஈக்குவலண்ட்டாக வி ஹாவ் எக்ஸ். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு டேக் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? டீயாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். போகலாமா? எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டீயாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஐ வில் கிளியர் திஸ் ஸ்பேஸ் ஸோ தட் இட் வுட் பி ஈஸியர். ஸோ டேக் எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸ் ஸ்கொயர் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் டிடி பை டிஎக்ஸ் பண்ணணும். டிடி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x எடுத்தாச்சு. So dx is equal to, I'll bring the dx there, கொண்டு போனால் அப்புறம் அந்த 2x கீழே கொண்டு வரேன், என்னாகும்? dt by 2x அப்படின்னு வரும். ஸோ நான் மாற்றட்டுமா? instead of dx what should I write? என்ன எழுதணும்? dt divided by 2x. instead of x square நான் என்ன எழுதணும்? I should write t. So இப்போ what happens now? The xம் xம் cancel out ஆகும். ஆன பிறகு now the integrand becomes எல்லாமே மொத்தமாக என்னவா மாறிடுச்சு? as a function of எல்லாத்துலேயுமே we have only letters. என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? t அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ we are going to integrate with respect to t. அதனால் இந்த 2க்கு நமக்கு வேலை இல்லை. will remove outside the integration. எடுத்துடலாமா? ஸோ இப்போ என்ன இருக்குது? 1/2 integral over e power minus t dt. ஸோ integral 1/2 integral over e power minus t dt.
இதுதான் நம்முடைய இன்டகிரேஷன். ஸோ இ பவர் மைனஸ் டியை இன்டகிரேட் பண்ணால் என்ன? இப்போ மறுபடியும் நமக்கு ஒரு ஆள் வராங்க. இங்கே வி ஹாவ் பர்சன் தேர். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வாட் ஷுட் ஐ டூ ஹியர்? இப்போ மறுபடியும் அதே ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரில் போகலாம். இதை நான் இன்னொரு வேரியபிளாக எடுக்கலாம். யூவாக எடுத்துகிட்டு மைனஸ் டீயில் இருக்குது, அதனால் வி கேன் ரைட் இட், அதை மாதிரி பண்ணலாம். ஆனால் பெட்டர், அதை விட நான் இன்னொரு மெத்தட் நான் போகிறேன் உங்களுக்கு. ஐ வில் டீச் யூ ஹியர். இ பவர் இன்டெக்ரல் ஓவர் இ பவர் ஏஎக்ஸ். அதுக்கு முன்னாடி இ பவர் எக்ஸை நம்ம படிச்சிடலாம். இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் என்னென்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் அண்ட் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இ பவர் ஏஎக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? இ பவர் ஏஎக்ஸ். இப்போ ஆர்குமெண்ட்டில் வி டோன்ட் ஹாவ் எக்ஸ், இங்கே எக்ஸ் இருந்துச்சு, பட் வி ஹாவ் ஏஎக்ஸ். அப்படி இருக்கிறதுனால அந்த பர்சனை நம்ம என்ன பண்ணணும்? வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பர்சன் வி ஹாவ் டு யார் எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டில் இருக்கிற என்ன பண்ணிக்கிறோம்? டிவைடட் பை ஒரு செயின் ரூலில் பண்ணுவோம்ல, மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, அதை மாதிரி இங்கே டிவிஷன் பண்ணணும். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் என்ன? ஏ. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அங்கே அதை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏக்கு பதிலாக இங்கே யார் இருக்கா? -1. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் வந்து என்னென்னா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ. இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் டி என்னென்னா இ பவர் மைனஸ் டி டிவைடட் பை இன்ஸ்டெட் ஆஃப் ஏக்கு யார் இருக்காங்க? -1 இருக்காங்க. ஸோ ரைட் இட் தேர். ஸோ எனக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த மைனஸ் ஐ கேன் பிரிங் இட் டு த ஃப்ரண்ட். ஸோ -1/2 e power minus t. We have integration, we have performed. Integration பண்ணிட்டோம்ல, அப்படின்னா அந்த dt எழுதக்கூடாது இல்லை. We should not write dt. என்ன அங்கே நான் பண்ண மிஸ்டேக். ஸோ அது பக்கத்துலேயே I have to write integrating constant c. So I'll write the integrating constant c. இப்போ எனக்கு என்ன இருக்குது? we have done with the problem, but ஆனால் இங்கே t தான் இருக்குது. நம்ம சொல்யூஷனில் நமக்கு என்ன இருக்கணும்? we should have only x மட்டும்தான் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? -1/2 e பவர் இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே t இருக்குது, இதை நம்ம ப்ளஸ் c. இன்ஸ்டெட் ஆஃப் t நம்ம யார் ரீப்ளேஸ் பண்ணணும்? இன்ஸ்டெட் ஆஃப் t நம்ம யாருன்னு எடுத்துருக்கோம்? எடுத்துக்கொண்டது, டேக்கன். எடுத்துக்கொண்டது என்ன? x² தானே எடுத்திருக்கோம். அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்? x² எழுதிக்கலாம். ஸோ நம்ம ப்ராப்ளத்தை we have completed. Thank you for watching the video till the end, and we are there to help you. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்கிறோம். இந்த டாப்பிக்கில் வீடியோ போடணும்னா kindly let me know. Thank you, bye, and see you in the next video. நன்றி.